பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் குடும்பத்தை பாதுகாத்து இந்த பூமியிலே அவன் சந்ததியை பெருக பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் என்று சொன்ன வேத வசனத்தின்படி யோசேப்பு தன் குடும்பத்தாலும் இந்த உலகத்தாராலும் தனக்கும் நேரிருந்த எல்லா சோதனையும் சகித்தபடினாலே கர்த்தர் அவனோடு இருந்து அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முடிவு பறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும் சொன்ன வேத வசனத்தின்படி யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கையிலும் விசுவாசத்திலும் உத்தமத்திலும் அவன் நிலைத்திருந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை இரட்டத்தினை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சோதனையை சகித்து முடிவு பறிந்த நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.